நம்ம கடவுள்கிட்ட வேண்டக்கூடிய 2 முக்கியமான விஷயம், நம்ம வீட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தேக ஆரோக்கியம் இருக்கணும், தீர்க்க ஆயுள் இருக்கணும். இந்த 2யுமே தரக்கூடியது தான் தீபாவளிக்கு முந்தைய திரையோதசி திதி. இந்த நாள் அக்டோபர் 18ஆம் தேதி இந்த வருஷம் வருது. இந்த அக்டோபர் 18ஆம் தேதி மாலை நேரத்துல சூரியாஸ்தமனத்துக்கு அப்புறம் ஒரு 5:45க்கு அப்புறமாக 7 மணி 4 நிமிஷத்துக்குள்ளாக யம தீபம் ஏத்துவது அப்படிங்கிறது இந்த 2யுமே தரக்கூடிய ஒன்று. யம தர்மராஜனை மரணத்திற்குரிய கடவுளாக இல்லாம தர்மராஜனாக, அதாவது நியாயத்திற்குரிய கடவுளாகத்தான் நம்ம வணங்கணும். அப்படி அவரை மனதார நினைத்து இந்த யம தீபத்தை ஏற்றும் போது நமக்கு ஆரோக்கியம் ஆயுளை தருவதோட அகால மரணத்திலிருந்து நிச்சயமாக நம்மை விடுவிப்பார்னு சொல்றாங்க. சரி, இது எப்படி ஏத்தணும்? ஒரு இல்லத்தினுடைய தலைவாசலில் தான் இதை ஏற்ற வேண்டும். அதுலயும் தெற்கு பக்கமாக ஏற்றணும். சில பேர் உயரமான இடத்துல, அதாவது அந்த காம்பவுண்ட் வால் இருந்ததுன்னா அது மாதிரியான இடத்துல வைக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப தெற்கு பக்கமாக ஒரு இடத்த நல்லா சுத்தம் பண்ணிட்டு அங்க ஒரு அரிசியோ நெல்லோ பரப்பி அது மேல அகல் வைத்து அகல்ல நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு ஏத்தணும். யார் ஏத்தணும்? இல்லத்தில் இருக்கக்கூடியவங்க, பெரியவங்க தான் ஏத்தணும். பெரியவங்க இல்லை அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் அந்த குடும்பத்தை நிர்வாகிக்கிறவங்க கணவனோ மனைவியோ ஏத்தலாம். சிறு குழந்தைகள் ஏற்றக்கூடாது. அதுபோல துக்கத்தில் இருக்கிறவங்க, சூதகத்தில் இருக்கக்கூடியவர்கள், வேற ஏதாவது விரத முறையை கடைபிடிக்கக்கூடியவர்கள், இவங்கள்லாம் அதை ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக நம்ம இல்லத்துல சுவாமி விளக்கு ஏற்றினோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் நம்ம அதை குளிர வைப்போம். ஆனா இந்த தீபத்தை அது குளிர வைக்கக்கூடாது. அதுவாக எரிந்துதான் சாந்தமாகணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்கு. இப்படி நம்ம யமதீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதுனால நமக்கு தேக ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் யமதர்மராஜா கொடுப்பாராம். அதோடு நமக்கு மட்டும் இல்லாம நம்மளுடைய பித்திருக்களுக்கும் ஒளியை கொடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க. மகாலய பட்சத்துக்கு வந்தவங்க இந்த நாள்ல தான் திரும்ப அவங்களுடைய பித்ருலோகத்துக்கு போறாங்க. அந்த லோகத்தினுடைய அதிபதி யமதர்மராஜா அப்படிங்கிறதுனால அவர்களினுடைய பாதைக்கும் ஒளி கிடைக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு.